2008ல பல ஸ்டாக்ஸோட வேல்யூஷன் பயங்கரமா டிராப் ஆச்சு. ஆனா அதே சமயத்துல ஒரு ஸ்டாக்கோட வேல்யூஷன் மட்டும் கிட்டத்தட்ட 400% சடனா இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படி இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்கு ஆப்பிளோ இல்ல மைக்ரோசாஃப்டோலாம் கிடையாது, Volkswagen. ஆனா அதே சமயத்துல பல ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் பில்லியன் டாலர்ஸை வந்துட்டு லூஸ் பண்ணாங்க. இது ரெண்டுக்கும் காரணம் ஒரே ஒரு விஷயம் தான். 2008ல உங்க எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமா ரெசெஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பல பல பேங்க்ஸே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன்ல எல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சுச்சுவேஷனை கூட தனக்கு சாதகமாக மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாமே முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யாராலையும் இனிமேல் புதுசாக கார்ஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலேயே அதிக வேல்யூஷனில் இருக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனியை ஷார்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்படி அவங்க சூஸ் பண்ண கம்பெனி தான் Volkswagen. அவங்க போட்ட பிளான் பர்ஃபெக்ட், டைமிங் பர்ஃபெக்ட், ஏன் சுச்சுவேஷனுமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட். ஸோ இப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் சுச்சுவேஷனில் அவங்க ஷார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஷார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 20 ஷேர் தேவைப்படுதுன்னா டக்குன்னு பார்த்தா மார்க்கெட்டில் வெறும் 6 ஷேர் தான் அவைலபிளாக இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே புரியல. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்கோட ப்ரைஸ் மடன்னு ஒரு 2 நாளில் ஒரு 400% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. Volkswagenக்கு பயங்கரமான ப்ராஃபிட்டு. அதே சமயத்தில் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் பில்லியன் டாலர்ஸை வந்துட்டு லூஸ் பண்ணுறாங்க. என்னடா எப்படிடா அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் தான் ஹீரோ என்ட்ரி, போர்ஷா. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 40% Volkswagenோட ஷேரை வந்துட்டு போர்ஷா தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பப்ளிக்லி அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. ஆனால் இந்த சமயத்தில் அவங்க கண்ட்ரோல் பண்ண ஷேர் கிட்டத்தட்ட 75%. அது எப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே Volkswagenனை வந்துட்டு ஷார்ட் பண்ணணும், அதோட வேல்யூஷனை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் போர்ஷா வந்துட்டு பேங்க்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் மூலமா அடிஷனல் 35% ஷேரையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட Volkswagen ஒன் ஆஃப் த வேல்யூபிள் கம்பெனியா அந்த டைம்ல மாறிச்சு. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாமே பில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு லூஸ் பண்ணாங்க. என்னதான் பெர்ஃபெக்டா பிளான் பண்றோம், லாஜிக்கலா யோசிச்சாலுமே ட்ரேடிங் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அப்படிங்கிறத இந்த விஷயத்துல வந்து புரிஞ்சுக்கலாம்.